எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 1 வீக்குக்கு பிறகு நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சரிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் பக்கமாக டவுன் ஆகி க்ளோசிங் வந்து மைனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 280 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,820 க்ளோஸ் வச்சுருக்கு. 24,000 உடைச்சி 23,800 உடைச்சிட்டு க்ளோசிங் வந்து 23,820 க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த வீக்லினுடைய எக்ஸ்பைரி இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் எதனால், இதனுடைய கண்டினியூட்டி திரும்ப தொடரும். அடுத்தடுத்த நாட்களில் தொடரும் பட்சத்தில் அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 1 hour சார்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் மைனஸில் ஓப்பன் ஆனாலும் திரும்ப ஒரு 11 o'clock மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு செல்லிங் தான். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே ஹை வந்து 24,135 ஒரு ஃப்ளாட் ப்ளஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஒரு ஃப்ளாட் ப்ளஸ், அதாவது 20-30 பாயிண்ட் ப்ளஸ் வந்தாலும் திரும்ப இந்த லெவலுக்கு மேலே போக முடியல. திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் 24,000 உடைச்சிருச்சு. அடுத்த சப்போர்ட்டு 23,900 உடைச்சி 23,800 பிரேக் பண்ணி 23,785 வரைக்கும் இன்ட்ராடே லோ வந்திருக்கு. க்ளோசிங் வந்து 23,820 க்ளோஸு, மைனஸ் வந்து ஒரு 280 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு சரிவுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஷெல் ஆஃபில் வந்திருக்கு. ஏன்னா ஏஐனுடைய தாக்கத்தினால ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக தான் இது வரைக்குமே இருக்குது. அதனுடைய கைடன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க ஒவ்வொரு கம்பெனியுமே. இதனால் மார்க்கெட்டில் ஐடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் வரதுனால மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்க அதை பேஸ் பண்ணி டவுன் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஃபால் ஆகிருக்கு. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல வந்து ஒரு டவுன்ஃபால் வரவும் அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூவாக வந்து ஒரு அப்சைடு கொடுத்ததுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால நல்லாவே வந்து ஒரு டவுனில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,750 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது 23,680 வந்து ஒரு சப்போர்ட்டாகவும், அடுத்தது 23,620 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்க சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போ அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை இந்த 23,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,900 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 24,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா ஆல்ரெடி இப்போ கண்டினியூவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,200 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,800 ஒரு 400 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடு வச்சு க்ளோஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ கீழே வந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வந்துட்டுருக்கா. இப்போ ஏன்னா இன்றைய லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,785 வரைக்கும் லோ வந்திருக்கு. இப்போ இன்னும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடும். அப்படி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வரும் பட்சத்தில் நம்ம நாளைய மார்க்கெட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பை அபோவ், அதாவது 23,800 இந்த 23,800க்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டில் அங்கேயே இருக்குது, க்ளோஸ் வச்சுட்டு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து 924 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி 23,800 கீழே இருக்குது அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் வந்து இந்த 750, 700, 650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இன்கேஸ் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஒரு கீழே 800 கீழே ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் 750 சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா திரும்ப நல்லாவே கீழே வரும். இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே வர மார்க்கெட்டு வந்து 800க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம பையிங் வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 800 பேக் பண்ணி மேலே பார்க்கணும், திரும்ப கீழே வரும் பட்சத்தில் நல்லாவே கீழே வரும். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.